தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பம். யாழ்ப்பாணத்தில் மக்கள் அஞ்சலிக்காக இரா சம்பந்தனின் பூதவுடல். பிரித்தானிய தேர்தலில் அதிரடியாக களமிறங்கும் ஈழத்தமிழ் வேட்பாளர்கள். காசாவில் அடுக்குமாடி குடியிருப்பு மீது குண்டு வீசிய இஸ்ரேல், 12 பேர் பலி. தொடர்பின விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளானது 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடக்கம் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிதியினை இலங்கை அரசாங்கத்தின் காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகம் மாவட்ட செயலகம் ஊடாக வழங்கி வருகின்றது. இவ்வாறு 2 கட்டங்கள் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இலங்கையின் தொல்லியல் துறை ஆய்வில் நிபுணத்துவம் வாய்ந்த தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ்சோம தேவா தலைமையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் இதுவரை 40 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மீட்கப்பட்ட எச்சங்கள் 1994ஆம் ஆண்டு தொடக்கம் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரியவை என ராஜ்சோமதேவவினால் நீதிமன்றக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பில் நிதி கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று முதல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது. கொக்கு தொடுவாய் பகுதியில் முதன்மை வீதி கோரமாகவே இதுவரை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் வீதிக்கு கீழும் மனித எச்சங்கள் காணப்படுவதாக விசேட இயந்திரம் கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட போது கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் இனம் காணப்பட்ட அனைத்து உடலங்களிலும் விடுதலை புலிகளின் லட்சணிகள் சீருடைகள் காணப்பட்டுள்ளன. உடலங்களின் துப்பாக்கிச் சின்னங்கள் பாய்ந்தமைக்கான சான்றுகளும் காணப்பட்டுள்ளன. இதற்கான நீதி விசாரணை தேவை என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலிருந்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக குறித்த பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜவரோதியம் சம்பந்தனது பூதவுடல் யாழ்ப்பாணத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தினூடாக அங்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக பூதவுடல் வைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சம்பந்தனின் பூதவுடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியும் என கட்சியினர் அறிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் வேண்டுகோளுக்கு இணங்க சம்பந்தனின் குடும்பத்தார் அவரது பூதவுடலை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜவிரோதியம் சம்பந்தனது புகழுடல் விமானம் மூலம் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. மேலும் சம்பந்தனின் இறுதிக்கிரியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை நேற்று சோதனை செய்த தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை சிலர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மது விற்பனை நிலையத்தில் இருந்த நபர் ஒருவரே கூறிய ஆயுதத்தால் அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் உட்பட 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச மட்டத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் பிரித்தானிய பொதுத் தேர்தலில் இம்முறை அதிக எண்ணிக்கையிலான பிரிட்டன் வாழ் ஈழத்தமிழர்கள் போட்டியிட உள்ளனர். குறித்த தேர்தலானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட 6 பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் நோக்கில் இந்த தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். கடந்த காலத்தை விட தற்போது அதிகளவான குறிப்பாக 6 ஈழத்தமிழர்கள் பிரித்தானிய பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதுடன் தொழிற்கட்சியின் சார்பில் உமா குமாரன் மற்றும் டெவினா போல், கொன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் ஹெவின் ஹரன், த கிரீன் கட்சியின் சார்பில் நாரணி ருத்ராராஜன், லிபரல் டெமோக்ரட்டிஸ் கட்சியின் சார்பில் கமலா குகன் மற்றும் நியோபோம் யூகே கட்சியின் சார்பில் மயூரன் செந்தில்நாதன் ஆகியோரே நடைபெறவிருக்கும் பிரித்தானிய பொதுத் தேர்தலில்
போட்டியிடவிருக்கும் இலங்கை பின்னணியை கொண்ட தமிழர்கள் அவர்கள் ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பான தமது அணுகுமுறை மற்றும் போர்க்குற்றவாளிகளை பொறுப்புக்கூறச் செய்வதில் தாம் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு என்பன குறித்து கருத்து வெளியிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் கிழக்கு லண்டனில் பிறந்த உமாகுமாரனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்களும் போரின் விளைவாக பிரித்தானியாவிற்கு புலம்பெயர்ந்தவர்களும் ஆவர். 2009 ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் இன்றை வரை ஒருவர் கூட பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதை நம்ப முடியவில்லை என உமாகுமாரன் தெரிவித்துள்ளார். மத்திய காசாவின் டேர் எல் பலாக் பகுதியில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான் தாக்குதலில் ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் வசித்த 12 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு வடக்கு காசாவின் செசையா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள் மற்றும் தெற்கு காசாவின் ரபா மற்றும் மத்திய காசா ஆகிய பகுதிகளில் ராணுவ நடவடிக்கை தொடர்வதாக இஸ்ரேல் ராணுவம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கையாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் இதில் ஹமாஸ் அமைப்பினருடன் அப்பாவி பலஸ்தீனர்களும் பலியாகி வருவதுடன் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பமான இந்த யுத்தத்தில் இதுவரை காசாவில் 37,925 பேர் பலியாகியிருப்பதாக காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.